வணக்கம். நான் எந்த கட்சி, எந்த மதம், இனம், மொழி சாராதவன். நல்லதுக்கு சப்போர்ட், தப்புக்கு ரிப்போர்ட் அப்படின்ற கான்செப்ட்ல பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சமூக ஆர்வலர், வழக்கறிஞர். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் இருக்கு. எனக்கு என்னன்னா, நீதிமன்றமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் அபிஷியல் பண்ணக்கூடிய தப்பு அவங்ககிட்டயே போய் சாவியை கொடுத்தா அவங்க எப்படி கரெக்டா திறந்து விடுவாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜட்ஜஸ் ஷுட் கன்சிடர், ஷுட் எக்ஸல் த அதர் வே. அதாவது அடுத்த பாயிண்ட்க்கு அவங்க வரணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்புக்கெல்லாம் காரணம் யார்? ஒரே விஷயம்னா, ஒண்ணு அரசியல் வியாதி. அரசியல்வாதி இல்ல, நல்லவர்கள் அரசியல்வாதிகள். அரசியல் வியாதிகள் காசுக்கு ஆசைப்பட்டு, ஓட்டு பேங்க் ஆசைப்பட்டு போனா போதும் அவனை போட்டுக்க அங்க போட்டுக்கொண்டது, இந்த மாதிரி கூட இருக்கவங்க அல்ல கைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக போட வைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் இல்ல, சதிகாரிகள். சோ இந்த அரசு அதிகாரிகள்ல அரசு அதிகாரிகள் இருக்காங்க, சரிகாரிகள் இருக்காங்க. நல்ல அதிகாரிகள்லாம் போய் அதை எடுக்க போகும்போது அரசியல்வாதிகள் ஒரு பிரச்சனை பண்றது, அவங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அப்போ அரசு அதிகாரிகள் நல்ல ஆளுங்க ஒரு 5 to 10% இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. இன்னொரு 30-40% என்ன பண்றாங்க, அதுல ஒரு காசு வந்துகிட்டு நம்ம கண்டுக்காம இருக்கணும். பிரச்சனை பெருசாச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கண்டுக்காம பாத்துக்கலாம். யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்தவங்க பேரை போய் அவங்ககிட்ட போட்டு கொடுக்குறது, சண்டை உண்டு படுறது, எங்க மாதிரி சமூகங்கள் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி 30-40% அதிகாரிகள். இன்னொரு 30% என்னன்னா கிளியர் ஜால்ரா, நேரா போய் அரசியல் சப்போர்ட் பண்ணி அவங்களே போட வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால நாங்க நிறைய மன உளைச்சலா இருக்கோம். இந்த பொதுநல வழக்கு போட்ட நண்பர்களையும் நான் வாழ்த்துறேன். ஆனா இது எங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சென்னையில நான் பல டிவி பேட்டியில சொல்லிட்டேன். இன்னைக்கு ஜட்ஜஸ் இந்த பேட்டியை பாக்குற அளவுக்கு இதை யார் நல்ல உள்ளங்கள் பாக்குறீங்களோ அவங்க ஜட்ஜஸோடைய இந்த தீர்ப்பை எழுதக்கூடிய ஜட்ஜஸ் கொண்டு போங்க. என்னன்னா, சென்னையில 15 ஜோன் இருக்குது. சென்னையிலன்னு சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துக்கோங்க. நகராட்சி, ஊராட்சி எல்லாத்துலயும் இருக்குது. எல்லா இடத்துலயும் வரி கட்டலன்னா வரி கட்டவங்க பேரை அந்த கோயில் இடத்துலயோ இல்ல சொத்து இடத்துலயோ அவங்க போட்டோவோ இல்ல அவங்க கடை பேரை ஒட்டுறீங்கல்ல. தனிநபர் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர், இவர் அரசு இடத்தில் நீர்நிலை ஆக்கிரமித்துள்ளார். இந்த அரசு இடம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளது. சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. இதை விட வெக்க கேட்டதா இருக்கா? நான் சொல்ல யாரும் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் இருக்குது, ஒரு இந்து வழிபாடுதலும், முஸ்லீம் வழிபாடுதலும், கிறிஸ்துவ வழிபாடுதலும், எந்த வழிபாடுதலும் இருந்தாலும் அது நீர்நிலையில இருந்தா எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதை எடுத்து வேற இடத்துல வைக்கணும். தொழிற்சாலைகள், பெரிய பெரிய காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், நீங்கெல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் நில திருடர்கள், நில கொள்ளையர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள். அவங்க மூஞ்சியை போட்டு, அவங்க இன்ஸ்டிடியூஷன் நேம போட்டு அந்தந்த ஜோன் வாசல்ல பெரிய பேனர் தொங்க விட்டாதான் இவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும். இன்னொன்னு என்னன்னா, இந்த நீதித்துறைகள், நீதிபதிகள் நான் வேண்டி கேட்டது என்னன்னா, ஒரு வழக்கறிஞரோ ஒரு சமூகவோ இனிமே இந்த 3 மாதத்துல பண்ணுங்கன்னா, பெரிய விஷயம் எல்லாம் கம்பசூத்திரம் கிடையாது, ஈஸியா பண்ணலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, எல்லாமே கையூட்டு இல்லைன்னா பயந்துகிட்டு, நல்லவர்கள் பயந்துகிட்டு போகக்கூடிய சூழல் இருக்கிறனால எங்களை மாதிரி சிவில் பீப்புளை கொண்டு என்ன பண்ணோம், இதுல எங்களை நுழைக்கணும். நுழைச்சு நாங்க என்ன பண்ணோம், அதுல நாங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து காட்டுவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு. எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், சமூக அளவு ப்ரொடெக்ஷன் கிடையாது. சோ அந்த ப்ரொடெக்ஷனோட என்ன பண்ணோம், எங்கெல்லாம் நீர்நிலை இருக்குன்னு எடுத்து காமிச்சு அதை எங்க மாதிரி சிவில் ஆளுங்களே ரிப்போர்ட்டை ஜட்ஜஸ் கொடுக்கணும். அப்படி எந்த அதிகாரிகள் தவறுறாங்களோ, ஒரு கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடியதோ இல்ல ஹைவேஸ் லிமிட்ல இருக்கக்கூடியதோ என்க்ரோச்மெண்ட் தவறிச்சு நாங்க எடுக்காம இருக்காங்கன்னா, அந்த எவிக்ஷன் கேஸ அந்த தனிப்பட்ட அதிகாரியோட சொந்த பணத்துல வழக்கு நடத்தணும். ரெண்டாவது, அதை மீறி அதை என்ன ஆகுதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்தணும். இதுதான் உங்களோட லிமிட்ல உங்க வார்டுல இருந்துன்னா நாங்க கண்டிப்பா எடுப்போம்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இவங்க அரசுவாதம் மிரட்டினால போயாண்டு போயிடுவாங்க. சோ இது எல்லாமே கூட்டு தலைமையில இருக்கிறனால இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல, எந்த கட்சி வந்தாலும் இந்த அரசியல்வாதிகளோட தொல்லை தாங்க முடியல, அதிகாரிகளோட தொல்லை தாங்க முடியல. இதனால என்னன்னா, ஓட் பேங்க்ன்ற பேர்ல வெளியூர்ல இருந்து எல்லாம் இங்க கடை போடுறாங்க. ரெண்டாவது ஏழைங்க கடை போட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு கடை போடலாம் யாருன்னா, சார் நான் பெரிய கம்பெனி ஒர்க் பண்றேன், சைடு இன்கம்காக போடுறேன், எங்க வீட்டுல பிரச்சனை நான் இதுக்காக போடுறேன். இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இப்ப இதெல்லாம் யார் எடுக்கிறது? அப்ப பொது இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றவங்க கூட்டு சதி 120B கான்ஸ்பிரன்சில அந்த அதிகாரிகள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஜட்ஜஸ் அந்த ஆர்டர் கொடுக்க கூடாது? வெறும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தா பத்தாது, கூட்டு சதியில கொண்டு வாங்க. அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, இவர்கள் திருடர்கள் சொல்லிட்டு அவங்களை தயவு செய்து டெர்மினேட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாடுக்கு ஒரு சூடு ஒரு நல்ல மனுஷன் சொல்லிடுவாங்க. திருப்பி கோர்ட் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, திருப்பி ஒரு ஆர்டர் போடுறாங்க, திருப்பி ஒரு ஜட்ஜஸ் வராங்க, திருப்பி ஒரு மனு வருது, திருப்பி இதே சைக்கிள் ஆகுது. வேண்டாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 50 வயசு வரையும் வேலை கிடைக்காம இருக்காங்க. இனிமே ஒரு தப்புக்கும், அது எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒரு தப்புக்கும் அவங்க டெர்மினேட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பா இருந்தா அதை மன்னிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் டெர்மினேட் பண்ணீங்கன்னா அடுத்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் உள்ள வரும்போது பயத்தோட வருவாங்க, இவங்க வேலை போயிடும். எந்த மினிஸ்டரோ எம்எல்ஏவோ இல்ல கவுன்சிலரோ இல்ல ஏதாவது சமூக பேர்லயோ இல்ல பத்திரிகை துறைன்ற பேர்லயோ யாராவது சப்போர்ட் தானா அவங்க பேரையும் அதை கொண்டு வாங்க. யார் ரெக்கமெண்டட்,
இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு துணை போகிறார்கள் அப்படின்ட்டு அந்த துணை போறவர்களுக்கும் வினை வைங்க. அப்படி வச்சா மட்டும்தான் இந்த நாடை காப்பாற்ற முடியும், நீர்நிலையை காப்பாற்ற முடியும், நாம நல்லா இருக்க முடியும், சமுதாயம் நல்லா இருக்க முடியும், இந்த நிலத்திருடர்கள் மாறுவார்கள் என்பதை நான் முதல் கருத்தை பதிவு பண்றேன்.